வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதயன் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகளுடன். செய்தி தொகுப்பு உதயன் டிஜிட்டல் செய்தி பிரிவு. செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் லிஷா தரணீஸ்வரன். இந்திய இழுவைமடி படகுகளின் அத்துமீறலை கண்டித்து ஜாழ் மாவட்ட தீவக கடற்றொழிலாளர் சங்கங்களின் ஏற்பாட்டில் இன்றைய தினம் ஜாழ் நகரில் பேரணி ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. இதேவேளை போராட்டக்காரர்கள் இந்திய துணை தூதரகத்துக்கு முன்னால் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள நிலையில் தூதரகத்திற்கு கடும் பாதுகாப்பும் வழங்கப்பட்டு பெருமளவான போலீசார் குவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மேலும் மீனவ அமைப்புகளை சேர்ந்து 5 பிரதிநிதிகள் இந்திய துணை தூதரக அதிகாரிகளுடன் கலந்துரையாடுவதற்கு அனுமதிக்கப்பட்டதுடன் ஏனைய மீனவர்கள் வெளியில் தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். வட்டுக்கோட்டை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட வட்டத்திற்கு வட்டுக்கோட்டை பகுதியில் வன்முறையில் ஈடுபட்ட மூவர் ஒரு வாளுடன் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த பகுதியில் மரணச் சடங்கு ஒன்று நேற்றைய தினம் நடைபெற்ற நிலையில் அந்த மரணச் சடங்கு நடந்த இடத்தில் இருந்த சில இளைஞர்களிடையே முரண்பாடு ஏற்பட்டது. இது குறித்து வட்டுக்கோட்டை போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டது. சம்பவ இடத்திற்கு போலீசார் வருகை தந்ததும் சிலர் தப்பி சென்றதுடன் மூவர் ஒரு வாளுடன் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களை விசாரணைகளின் பின்னர் மல்லாகம் நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். நெடுங்கணி வெடுக்குநாறு மலையில் இம்முறை சிவராத்திரி தின விசேட வழிபாடுகள் எந்த பதற்றமும் இல்லாமல் மிகவும் அமைதியாக இடம்பெற்றன. மலை உச்சியில் அமைந்துள்ள ஆதிலிங்கேஸ்வரருக்கு நேற்று மாலை விசேட அபிஷேக பூஜைகள் இடம்பெற்று ஏனைய பரிவார தெய்வங்களுக்கும் விசேட ஆராதனைகள் முன்னெடுக்கப்பட்டன. அதனைத் தொடர்ந்து அடியவர்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டிருந்தது. இம்முறை ஆலயத்தில் மாலை 6 மணி வரை மாத்திரமே பூஜைகளை நடத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டிருந்தது. அந்த வகையில் மாலை 6 மணி வரை ஆலயத்தில் விசேட வழிபாடுகளை மேற்கொண்ட பொதுமக்கள் அதன் பின்னர் தமது வீடுகளுக்கு திரும்பினார்கள். இதேவேளை நேற்று காலை முதல் ஆலய பகுதியில் நெடுங்கணி போலீசார் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர். இருப்பினும் பொதுமக்களின் வழிபாடுகளுக்கு எந்த தடைகளும் போலீசாரால் ஏற்படுத்தப்படவில்லை. கடந்த வருடம் சிவராத்திரி தினமன்று மாலை 6 மணிக்கு பின்னர் சிவராத்திரி பூஜைகளை முன்னெடுக்க முற்பட்டு 8 பேர் நெடுங்கணி போலீசாரால் அடாவடியான முறையில் கைது செய்யப்பட்டனர். அந்த செயற்பாடு மத பதற்றம் ஒன்றை உருவாக்கியிருந்ததுடன் போலீசாரின் செயற்பாடுகளுக்கு எதிராக பல்வேறு போராட்டங்களும் இடம்பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. எந்த ஒரு அரசியல் அமைப்பு மறுசீரமைப்பையும் மேற்கொள்வதற்கு முன்னதாக நாட்டின் அரசியல் சூழ்நிலையிலும் தலைவர்களின் அரசியல் அணுகுமுறையிலும் மாற்றம் ஏற்பட வேண்டும் எனவும் அன்றையில் அதனை நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றிக் கொள்ள முடியாதெனவும் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க சுட்டிக்காட்டியுள்ளார். புதிய அரசியல் அமைப்பு உருவாக்கும் தொடர்பில் முன்னாள் சபாநாயகர் கரு ஜெயசூரிய தலைமையிலான சமூக நீதிக்கான தேசிய இயக்கத்தினால் செவ்வாய்க்கிழமை ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே அவர் இவ்வாறு சுட்டிக்காட்டினார். தொடர்ந்து இது குறித்து கூறிய அவர் அரசியல் கட்சிகள் பொறுப்பற்றவையாகவும் தேசிய நலன்கள் தொடர்பில் சிந்திக்காதவையாகவும் அடுத்த தேர்தலில் என்ன செய்யலாம், வெல்வோமா தோற்போமா என சிந்திப்பவையாகவும் இருக்கும் தற்போதைய சூழ்நிலையில் நாம் இதனை எவ்வாறு செய்ய போகின்றோம்? முன்னைய அரசாங்கத்தினால் நடைமுறைப்படுத்தப்பட்டு சிறந்த செயற்திட்டம் ஒன்று இடைநிறுத்தப்பட்டாலும் அவர்கள் வருந்த போவதில்லை. இலங்கையை பொறுத்தமட்டில் முதலாவதாக அரசியல் நெறிமுறைகள் மாற்றமடைய வேண்டும். அறகலைய அதில் மாற்றத்தை ஏற்படுத்தியது. அறகலையவின் ஊடாக வெளிப்படுத்தப்பட்ட மிக வலுவான செய்தியை இன்னமும் பாரம்பரிய அரசியல் கட்சிகள் சரிவர புரிந்துணரவில்லை என்றே தெரிகின்றது. அவர்களுக்கு அதனை செவிமடுக்க வேண்டியதில்லை. அவர்களுக்கு அது புரியாது. நாம் நிறைவேற்ற அதிகாரமிக்க ஜனாதிபதி முறைமையை நீக்குவதற்கு முன்னெடுத்த முயற்சிகள் யாவும் நாடாளுமன்றத்துக்குள் இருந்து தூக்கி எறியப்பட்டன. எனவே வேறெதனையும் செய்வதற்கு முன்பதாக ஏற்கனவே தயாரிக்கப்பட்ட பல அரசியல் அமைப்பு வரைவுகள் நிலுவையில் உள்ளன. அவற்றை ஒன்றிணைத்து தற்கால சூழ்நிலைக்கு பொருத்தமானதொரு வரைவை தயாரிப்பது இலகுவானதாக இருக்கும். எந்த ஒரு அரசியல் அமைப்பு மறுசீரமைப்பையும் மேற்கொள்வதற்கு முன்னதாக நாட்டின் அரசியல் சூழ்நிலையிலும் தலைவர்களின் அரசியல் அணுகுமுறையிலும் மாற்றம் ஏற்பட வேண்டும். அன்றில் அதனை நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றிக் கொள்ள முடியாது. நாம் நாடாளுமன்றத்தின் தன்மையை முழுமையாக மாற்றி அமைக்க வேண்டும். இப்போது நாடாளுமன்றத்தில் அங்கம் வகிப்போரில் பெரும்பான்மையானோர் அரசியல் அமைப்பு உருவாக்க முயற்சிகளை நிராகரித்துள்ளனர். எல்லாவிடின் அவர்களது கட்சி அதனை நிராகரித்துள்ளது. அவ்வாறு இருக்கையில் தற்போது மாத்திரம் அவர்களால் இதனை எவ்வாறு செய்ய முடியும் என எனக்கு தெரியவில்லை என்றார். அசாமின் மோரிகானில் இன்று காலை 5 ரிக்டர் அளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டதாக இந்திய தேசிய நில அதிர்வு மையம் தெரிவித்துள்ளது. வங்காள விரிகுடாவில் 91 கிலோமீட்டர் ஆழத்தில் காலை 6:10 மணியளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டதாக அவர்கள் தெரிவித்தனர். நிலநடுக்கத்தின் மையம் வங்காள விரிகுடாவில் இருந்ததால் அதன் தாக்கம் மிக குறைவானது என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். நிலநடுக்கத்தினால் உயிர் மற்றும் சொத்து சேதங்கள் தொடர்பில் எந்த ஒரு தகவல்களும் வெளியாகாத நிலையில் ஒடிசாவின் பாரதி, பூரி, பெர்ஹாம்பூர் மற்றும் சில இடங்களிலேயே இந்த நிலநடுக்கம் உணரப்பட்டுள்ளது.
சூடான் நாட்டின் தலைநகர் கார்டூமின் புறநகர் பகுதியில் உள்ள குடியிருப்பு பகுதியில் ராணுவ விமானம் ஒன்று விபத்துக்குள்ளானதில் 20க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதுடன் பலர் காயமடைந்த நிலையில் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். நேற்றிரவு கார்டூமின் வடக்கு ஓம்துர்மானில் உள்ள வாடி சீட்னா ராணுவ விமான நிலையத்திலிருந்து புறப்பட்ட போது விமானம் விபத்துக்குள்ளானதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த விபத்து தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இடம்பெற்றிருக்கலாம் என சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ள அதே நேரம் கார்டூமில் மூத்த தளபதியான மேஜர் ஜெனரல் பக்ர் அகமது இறந்தவர்களில் ஒருவர் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. வடக்கின் பெரும்போர் மற்றும் பொன்னானிகளின் போர் என வர்ணிக்கப்படும் கிரிக்கெட் ஆட்டங்கள் காலநிலை காரணமாக பிற்போடப்பட்டுள்ளன. ஜாழ்ப்பாணம் மத்திய கல்லூரிக்கும் ஜாழ்ப்பாணம் சென்ட் ஜோன்ஸ் கல்லூரிக்கும் இடையிலான வடக்கின் பெரும்போர் துடுப்பாட்டு போட்டியும் ஜாழ்ப்பாணம் சென்ட் பேட்ரிக்ஸ் கல்லூரிக்கும் வட்டுக்கோட்டை ஜாழ்ப்பாண கல்லூரிக்கும் இடையிலான பொன்னானிகளின் போர் துடுப்பாட்டு போட்டியும் இன்று நாளை மற்றும் நாளை மறுதினம் ஆகிய 3 நாட்களிலும் நடைபெறவிருந்தன. காலநிலை மாற்றங்கள் காரணமாக அந்த ஆட்டங்கள் பிற்போடப்பட்டுள்ளன. இதன்படி வடக்கின் போர் ஆட்டம் மார்ச் மாதம் 6ஆம் திகதி 7ஆம் மற்றும் 8ஆம் திகதிகளில் நடைபெறும் என்று தற்போது அறிவிக்கப்பட்டுள்ளது. பொன்னானிகளின் போர் தொடர்பான திகதி விவரங்கள் மீண்டும் உறுதிப்படுத்தப்படும் என்று அறிவுறுத்தலும் விடுக்கப்பட்டுள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது. இத்துடன் உதயன் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது உதயன் டிஜிட்டல் வலையொலி பக்கத்துடன் இணைந்திருங்கள். வணக்கம்.